சொன்னால் இல்லை. විශේෂයෙන්ම අද දිනේදී මේ වැඩසටහනට සහභාගී වෙන්න ලැබීම පිළිබඳව මම හිතන්නේ PCSO සංවිධානයේ විසින් සංවිධානය කරලා තියෙන මේ අවෝඩ් සෙරමනි එක ඉතාමත් අලංකාර ලෙස සංවිධානය කරලා තියෙනවා. இல்ல ரெண்டாவது விடுத்தம் மூணாவது விடுத்தம் சாப்பிடல நாலாவது விடுத்தம் ரெண்டு கையை நீட்டுது. வாப்ப பார்த்தாத ஏன் கையை நீட்டுற மகளே அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை வாப்பா இதுல எது வலது கை எது இடது கை என்று நீங்க எனக்கு இவ்வளவு நாளும் சொல்லி தரல. வலது கையால சாப்பிடு சாப்பிடுன்னு அடிக்கிறீங்க, ஆனா வலது கை எதென்று நீங்க கற்றுத்தரவில்லையே. பல துறைகளில் தடம் பதித்திடும் பழகத்துறை, பேறு பெற்று இடம் பிடித்திடும் போர் கொட்ட, செம்மலா என்னை செதுக்கிடும் கம்மல் துறை. கவிஞர் முகமது மேத்தா மேத்தாவினுடைய நபிகள் நாயகம் ஒரு காவியம் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. அதிலே கவிஞர் மேத்தா சொல்லும் போது சொல்லுகிறார், நடக்கும் கால்கள் எங்கேனும் நாட்காட்டி ஆனதுண்டோ, முகம்மது நடந்தார், ஹிஜ்ரி ஆண்டு பிறந்தது என்றார். உலகத்திலேயே ஒரு மனிதன் நடந்து போனார் என்பதற்காக வேண்டி ஒரு சமூகத்திற்காக, ஒரு நாட்டுக்காக, ஒரு தேசத்திற்காக ஒரு நாட்காட்டி உருவாக்கப்பட்டது என்றால் முகம்மது நபியினுடைய நடத்தைக்காக உருவாக்கப்பட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்வானது போர்த்தோட்ட நீர்வளர்ப்பு போர்த்தோட்ட வரலாற்றில் முதல் முறையாக இந்த பரிசறுப்பு விழா மிக சிறப்பாக நடந்து கொண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கான பிரதான காரணம் எங்களுடைய சமூகத்தின் ஆண் பிள்ளைகள் கல்வியில் மிகவும் வீழ்ச்சி அடைந்து சென்று கொண்டிருப்பதை நாங்கள் ஊக்குவிக்கும் முகமாக அனைத்து எமது சகோதர சகோதரிகளுக்கான பல்துறை தேர்வுகளை தெரிவு செய்து அவர்களுக்காக இந்த விருது வழங்கும் விழாவை நாங்கள் நடாத்தி வருகின்றோம். அந்த வகையில் இந்த 2025ஆம் ஆண்டுக்குரிய இந்த விருது வழங்கும் விழா போர்த்தோட்ட சமூக சேவை அமைப்பினூடாக சுருக்கமாக PCSO என்ற அமைப்பினூடாக செய்ததிட்டு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இதுக்கு பல்வேறு துறைகளிலிருந்து அரச அமைப்புகளிலிருந்து வேறு அங்கத்தவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்து சிறப்பித்தமை எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அடையும். வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.